ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். ஜாதகத்தில் திடீர் அதிர்ஷ்டம் தரும் செவ்வாய் பகவானின் 8ஆம் பார்வை. நான் போன வீடியோவில் செவ்வாய்க்கு எங்கே 8ஆம் பார்வை இருக்கோ அந்த இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை தரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன். அந்த 8ஆம் இடத்தை எப்படி இயக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் அதோடைய கண்டினியூவாக சொல்கிறேன். இதில் ஒரு விஷயம், நான் ஜாதகம் தான் பார்க்குறேன். நான் ஜோதிடர். நான் லாட்ரி சீட்லாம் சேல்ஸ் கிடையாது. ஆனால் நிறைய பேர் லாட்ரி இந்த வீடியோவை ஒழுங்காக பார்க்குறதில்ல. நான் ஜோதிடருங்கிறதே தெரியாமல் லாட்ரி சீட்டு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு புரிதல் இல்லாமல் இருக்காங்க. நான் லாட்ரி சீட்டு என்கிட்ட சேல்ஸ் கிடையாது. நான் ஜாதகத்தில் லாட்ரி சீட்டை பற்றி திடீர் அதிர்ஷ்டத்தை பற்றின விஷயங்களை ஜோதிட ரீதியாக சொல்லிகிட்டு இருக்கேன். அதை எல்லோரும் புரிஞ்சுக்குங்க. அதே போல் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள். இப்போ ஜாதகத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது செவ்வாய் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த 8ஆம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது. 5, 9 அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடங்களாக இருந்தாலும் ஒருத்தருக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்குது அப்படிங்கிறது 8ஆம் இடம்தான். அந்த வீட்டு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய்க்கு கிரகங்களே 8ஆம் பார்வை உள்ள ஒரே கிரகம் செவ்வாய் தான். அதனால தான் இந்த செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அவர் எந்த இடத்த 8ஆம் பார்வையாக பார்க்குறாரோ அந்த இடத்த இயக்குனா அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ செவ்வாய் உங்கள் லக்னத்திலேருந்து 12 கட்டத்தில் எங்கே இருந்தால் எந்த இடத்த பார்க்குறங்கிறத சொல்லிவிட்டு அதை எப்படி இயக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இதெல்லாம் நான் ஒரு க்ளூவாக தான் கொடுக்குறேன். இதே நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா லாட்ரி சீட்டை ஒரு ஹாப்பியாக வாங்குங்க. அதையே முழு நேர இதாக நினச்சிடாதீங்க. ஏன்னா 8ஆம் இடங்கிறதில் உங்களுக்கு பல கஷ்டங்களும் உருவாகும். லாட்ரி சீட்டு ஒரு ஹாப்பியாக வாங்கணும். ஒரு கேம் போல தான் அது. லாட்ரி சீட்டு கோடிக்கணக்கான மக்கள் வாங்குறது. அதில் உங்கள் ஜாதகத்தில் சில சில வழிமுறைகள் பயன்படுத்தினா சில பரிசுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அதை தான் நான் அந்த சூட்சுமத்தை, அந்த ரகசியத்தை தான் நான் இந்த பதிவுகளில் சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில், நான் லக்னத்துக்கு தான் சொல்கிறேன், ராசிக்கு சொல்லலை. இப்போ லக்னத்தில் இருந்தால் 1ஆம் இடத்துல இருந்தால் அவருடைய 8ஆம் பார்வை 8ஆம் இடத்துக்கு வரும். 2ஆம் இடத்துல இருந்தால் 9ஆம் இடத்தை 8ஆம் பார்வையாக பார்ப்பார். அதே போல் 3ஆம் இடத்துல இருந்தால் 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பார். அதுக்கடுத்து 4ல் இருந்தார்னா அவர் செவ்வாய் 8ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பார். 5ல் செவ்வாய் இருந்தார்னா அவருடைய 8ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பார். 6ல் செவ்வாய் இருந்தார்னா அவர் லக்னத்தையே பார்ப்பார். உங்கள் லக்னம் எதுவோ அதை செவ்வாய் 6லேருந்து 8ஆம் பார்வையாக பார்ப்பார். 7ல் இருந்தார்னா உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல பார்ப்பார். அதே போல் 8ஆம் இடத்துல இருந்தால் உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார். 9ல் செவ்வாய் இருந்தார்னா அவருடைய 8ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பார். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தார்னா அவருடைய 8ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பார். 11ல் செவ்வாய் இருந்தால் அவருடைய 8ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பார். அதே போல் 12ல் உங்கள் லக்னத்துக்கு செவ்வாய் இருந்தால் உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பார். இப்போ செவ்வாயோட பார்வை, செவ்வாய் எங்கே இருக்காரோ அதிலிருந்து அவர் பார்வை விழுகிற இடம் உங்கள் லக்னத்துக்கு எந்த இடமா வருதோ அந்த இடத்த இயக்க தெரியணும். அது எப்படி இயக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்கிறேன். ஏன்னா இப்போ லாட்ரி சீட்டுக்கு தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. அந்த லாட்ரிக்காக சின்ன க்ளூ சொல்கிறேன். ஆனால் இதையே முழுசாக நினச்சிடாதீங்க. இது மாதிரி பயன்படுத்தினா அந்த லாட்ரி சீட்டை விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். இப்போ
இப்போ இப்போ வந்து லக்னத்தில் இருந்து சொல்கிறேன். செவ்வாய் லக்னத்தில் இருந்தாருன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 8ஆம் இடத்தை நீங்கள் இயக்கணும். 8ஆம் இடத்தை எப்படி இயக்கிறதுனா, இன்சூரன்ஸ் ஆஃபீஸு, அதே போல் அந்த 8ஆம் இடம் சம்மந்தப்படுற ஆஸ்பத்திரி, அந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடிய நீதிமன்றம், வழக்கு சொல்லக்கூடிய நீதிமன்றம், இந்த இடங்களில் உள்ள லாட்ரி சீட்டு கடையில் லாட்ரி வாங்கலாம். இது ஒரு க்ளூ தான். செவ்வாய் வந்து லக்னத்தில் இருந்தால் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த மாதிரி இடங்களை சொல்கிறேன். இதே 2ஆம் இடத்துல இருக்கார், அப்போ 9ஆம் இடத்தை பார்ப்பார். 9ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு அப்படின்னா, அந்த 9ஆம் இடங்கிறது உயர்கல்வியை சொல்லக்கூடிய இடம், கோயிலை சொல்லக்கூடிய இடம், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடிய இடம். அதனால் காலேஜு, அதே போல் கோவில், அதே போல் ட்ரஸ்ட்டு உள்ள ஆஃபீஸு, இந்த மாதிரி இடங்களுக்கு பக்கத்தில் உள்ள கடைகளில் லாட்ரி சீட்டு வாங்கலாம் 2ல் செவ்வாய் இருந்தால். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கவங்க 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால கம்பெனி, ஏதாவது ஒரு கம்பெனி, பெரிய இண்டஸ்ட்ரீஸு, அதுக்கு பக்கத்தில் உள்ள லாட்ரி கடையில் லாட்ரி சீட்டு வாங்கலாம். இதே போல் 4ல் செவ்வாய் இருக்குன்னா ஏதாவது ரெக்ரேஷன் கிளப்பு, அந்த மாதிரி இடங்களில் வாங்கலாம். அதே போல் நண்பர்களோடு போய் வாங்கலாம். 4ல் செவ்வாய் இருந்தால் 11ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கும். அதனால் இந்த க்ளூவை நான் கொடுக்குறேன். இப்போ 5ஆம் இடத்துல இருக்குது செவ்வாய் அப்படின்னா 12ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ 12ஆம் இடம் அப்படிங்கையில் நீங்கள் நடந்து போகலாம். ஒரு கார்லேயோ பஸ்லேயோ போகாமல் நடந்து போகலாம். அது 12ஆம் இடம் பாதத்தை குறிக்கிறதுனால அந்த கடை கொஞ்சம் தூரமாக இருந்தால் கூட நீங்கள் நடந்து போய் வாங்கலாம். பக்கத்தில் ட்ராவல் ஆஃபீஸு, ட்ராவலிங் டிக்கெட் கொடுக்குற இடம், வெளியூர் வெளிநாடுக்கு போகிற அந்த மாதிரி டிக்கெட் இருக்கிற ட்ராவலிங் ஆஃபீஸு, அந்த மாதிரி இடங்களில் போய் லாட்ரி சீட்டு வாங்கலாம். இதே 6ல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 6ல் ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்குது, அது 8ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்கும். அப்போ சலூன் கடை, பியூட்டி பார்லர், ஹேர் ஸ்டைல் பண்ணுற இடத்துல, பியூட்டி பார்லர் உள்ள இடத்துல போய் நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்கலாம். இதே 7ல் ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்குது அப்படின்னா 8ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ ஹோட்டல் சாப்பிட்ற இடம், இந்த மாதிரி இடத்துல போய் லாட்ரி சீட்டு வாங்கலாம். இதே வந்து 8ஆம் இடத்துல ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்குது அப்படின்னா அவர் எங்கே போய் வாங்கலாம் அப்படின்னா, 3ஆம் இடம் அவருக்கு பார்வை இருக்கும். செவ்வாயோட பார்வை, 8ஆம் பார்வை 3ஆம் இடத்துக்கு இருக்கும். மொபைல் ஃபோன் கடை, இன்டர்நெட்டு கடை, டாக்குமெண்ட்டு ஜெராக்ஸ் கடை, இதுக்கு பக்கத்தில் உள்ள லாட்ரி சீட்டு கடையில் போய் லாட்ரி சீட்டு வாங்கலாம். ஒருத்தருக்கு 4ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னா 8ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ 4ஆம் இடங்கிறது அந்த காரு சேல்ஸ் பண்ணுற கடை, அப்படியே கார் ஷோரூமு, அதே போல் ஜவுளி ஸ்டோரு, அதுக்கு அடுத்து ரியல் எஸ்டேட்டு ஆஃபீஸு, இந்த மாதிரி இடங்களில் போய் பக்கத்தில் உள்ள லாட்ரி சீட்டு கடையில் வாங்கலாம். இதுக்கு அடுத்து ஒருத்தருக்கு 10ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னா அது 5ஆம் இடத்தை பார்க்கும் 8ஆம் பார்வையாக. அப்போ 5ஆம் இடங்கிறது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட இடம். குழந்தைங்க எங்கே விளையாடுறாங்க, அந்த பார்க்கு, சில்ட்ரன்ஸ் பார்க்கு, அதே மாதிரி பேபி ஹாஸ்பிட்டல், குழந்தைங்கள் பிறக்கிற இடம், அதுக்கு பக்கத்தில் உள்ள லாட்ரி சீட்டு கடையில் லாட்ரி வாங்கலாம். ஒருத்தருக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா 6ஆம் இடத்துக்கு பார்வை இருக்கும். 6ஆம் இடங்களே உங்களுக்கு தெரியும், கடன். அந்த 6ஆம் இடங்களில் அந்த கடன் கொடுக்குற நிதி நிறுவனம் இருக்கிற அந்த இடத்துல போய் அதுக்கு பக்கத்தில் உள்ள இடத்துல லாட்ரி சீட்டு வாங்கலாம். இதுக்கு அடுத்து
உங்களுக்கு வந்து 12ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 7ஆம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வை இருக்கும். அப்போ திருமண மண்டபம் இந்த மாதிரி இடங்களை பார்த்து, அதே போல் திருமணம் சம்பந்தமான பொருள்கள் விற்கிற கடை, அதே போல் திருமணம் நடக்கக்கூடிய இடங்கள், இதுக்கு பக்கத்தில் உள்ள லாட்ரி சீட்டுகளில் லாட்ரி சீட்டு வாங்கலாம். இதெல்லாம் வந்து நான் ஒரு க்ளூவாக தான் கொடுக்குறேன். இதுக்கு நீங்கள் எனக்கு அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற இடத்துக்கு பக்கத்தில் லாட்ரி சீட்டு கடை இல்லை அப்படின்னா, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒன்று செய்யுங்க. அது மாதிரி செஞ்சு லாட்ரி சீட்டு வாங்கி பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு முயற்சி, அவ்வளோதான். இது தொடர்புடைய முயற்சி, ஒரு சக்ஸஸை கொடுக்குற முயற்சி. அதை தான் நான் சொல்லி தந்திருக்கேன். இதுக்காக எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னெலாம் யாரும் கேட்க வேணாம். நான் வந்து ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஏன்னா நானே வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் வழி தான் நான் காட்ட முடியும். உங்களை கூட்டி போய் அந்த கடையிலே நான் விட முடியாது. அதையும் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எங்கேயோ இருக்கலாம், உலகத்தின் எந்த மூலையிலையும் இருக்கலாம். நான் வந்து வழி காட்டலாம், இப்படி போங்க, இந்த இடத்துல போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதை தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த பதிவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து என்னுடைய ஆராய்ச்சியில் சில நுணுக்கமான விஷயங்களை வந்து லாட்ரி சீட்டு வாங்குறவங்களுக்கு, இதையே வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய யோகமும் இதில் உண்டாகும். இதில் தான் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி இடங்களுக்கு, இந்த நான் சொன்ன இடங்களுக்கு போய் லாட்ரி சீட்டு வாங்கலாட்டி கூட அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது ஒரு மனுஷனுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். ஆனால் அது 8ஆம் இடமாக இருக்கையில் சில கஷ்டங்களையும் கொடுத்துரும். அதனால தான் நான் பார்த்து ரொம்ப கவனமாக இந்த விஷயங்களை சொல்கிறது. இது திடீர் அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும், இந்த அதிர்ஷ்டத்தை ரொம்ப விரும்புகிறவங்க மட்டும் இந்த மாதிரி பதிவுகளை பயன்படுத்திக்கலாம். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.